உங்களுக்கு பாராளுமன்றத்தில் பெரிய தலைவலியாக தான் இருக்குல்ல எதிர்கட்சிகளுடைய பாய்ச்சல். ராகுல் காந்தியை சமாளிக்கிறதே சவால் அப்படின்னா இன்னைக்கு வயநாட்டிலேருந்து பெரும் வெற்றியோட பிரியங்கா காந்தி வந்திருக்கிறாங்க. திணறீங்க போல் இருக்கு. இல்லை ராகுல் காந்தி வந்து இப்போ சமீபத்தில் தோற்ற மகாராஷ்டிரா தேர்தலில் சேர்த்துக்கிட்டிங்கன்னா கடந்த 15 ஆண்டுகளில் 89 தேர்தல்களில் தலைமை தாங்கி தோல்வியை கொடுத்தவர் காங்கிரஸ் கட்சிக்கு. இதுதான் அவருடைய ட்ராக் ரெக்கார்ட். அவங்க 99 எம்பி இருந்தாலும் சரி, 50 எம்பி இருந்தாலும் சரி, 40 எம்பி இருந்தாலும் சரி, கூட இருக்கக்கூடிய கட்சிகளை வைத்துக்கொண்டு பாராளுமன்றத்தை இயக்கக்கூடாது அப்படின்ற ஒரு முடிவில் இருக்காங்க. அதில் ஒரு நாள் ஒன்றுக்கு 15 கோடி ரூபாய் இந்திய அரசாங்கத்திற்கு இழப்பு ஏற்பட்டாலும் பரவாயில்லன்னு நினைக்கிறாங்க. இதே எம்பிக்கள் ஆனால் ரெஜிஸ்ட்ரியில் மட்டும் டெய்லி கையெழுத்து போட்டுட்டு தினமும் கிடைக்கக்கூடிய அந்த 2000 ரூபாய் படியை மட்டும் தவறாங்க வாங்கிக்கிறாங்க அப்படின்றதும் எப்படி 2004லேருந்து 14 வரைக்கும் நீங்க செஞ்சீங்களா அந்த மாதிரியா? இல்ல அப்ப எவ்வளவு இழப்பு ஏற்பட்டுச்சு அன்னைக்கு? என்ன கணக்கு? காங்கிரஸ்காரங்க சொல்லிட்டு பிரச்சனை இல்லை. அப்போ இன்ஃப்ளேஷன் ரேட் வைஸ் கம்மியாக தான் நடந்திருக்கும். அப்போ வந்து 2G ஊழல் மாதிரி மிகப்பெரிய ஊழல்கள்லாம் நடந்தது. அதற்கு வந்து தீர்வு வேணும்னு போராட்டம் பண்ணி 2G லைசன்ஸ்லாம் கேன்சல் ஆகி அது ஊழல்னு நிரூபணம் ஆயிடுச்சு. இப்போ எந்த ஊழலுக்காக போராடுறாங்க? இப்போ நம்ம 2G லைசன்ஸ் கேன்சல் ஆச்சு தவிர எந்த கோர்ட் ஆஃப் லாலையும் நீங்க நிரூபிக்கல. 2G லைசன்ஸ் ஏன் கேன்சல் ஆச்சு? முறைகேடு நடந்ததுனால கேன்சல் ஆச்சு. கோர்ட் ஆஃப் லால நீங்க நிரூபிக்கல. அது சுப்ரீம் கோர்ட் 2G லைசன்ஸ் எதன் அடிப்படையில் 2012 2Gல ஊழல் நடந்திருக்கு, இன்னார் ஊழல் செஞ்சிருக்காங்கன்னு யாராவது முறைகேடு நடந்ததனால லைசன்ஸ் கேன்சல் செய்யப்பட்டது. அது முறைகேடு நிரூபணமானதுனால லைசன்ஸ் கேன்சல். அது ஒரு பிரைமா ஃபேசி அடிப்படையில் செஞ்சிருக்காங்க. அந்த முறைகேடுல ஊழல் பணம் இன்வால்வ் ஆயிருக்கா இல்லையான்றதான் இப்போ வழக்கே தவிர அது முறைகேடு நடந்ததா இல்லையான்றது வழக்கு நீதிமன்றத்தில் நடந்து. இப்போ நம்ம சொல்ல வேண்டியது என்னன்னா, இப்போ இவர்கள் எதை நோக்கி போகிறார்கள் என்றால் பக்கத்தில் இருக்கக்கூடிய பாகிஸ்தான், பங்களாதேஷ் வந்து இவங்க பார்த்துட்டாங்க. இப்போ இந்தியாவில் வந்து மோடி அவர்களை தேர்தல் மூலமாக மக்களின் மனங்களை வென்று ஜெயிக்க முடியாதுன்றது முடிவாயிடுச்சு. இப்போ அடுத்தது உள்நாட்டில் எப்படி பிரச்சனையை ஏற்படுத்தலாம், கலவரங்களை உண்டாக்கலாம், இந்த மேண்டேட்டையோ இல்லை எலெக்ஷன் ப்ராசஸையோ எலெக்ஷன் கமிஷனையோ எப்படி சிறுமைப்படுத்தலாம், தேர்தலில் பெறக்கூடிய வெற்றிகள் எல்லாம் வந்து ஏமாற்றி பெறப்பட்டது, இவிஎம் மெஷினில் வந்து குளறுபடி செய்து பெறப்பட்டது அப்படின்ற ஒரு மிக மிக கீழ்த்தரமான ஒரு அரசியலை முன்னெடுக்கிறாங்க. உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், 2004லேருந்து 2014 வரைக்கும் நாங்கள் எதிர்கட்சியாக இருந்தோம். ஒரு முறை கூட இவர்கள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு மாதிரி இவிஎம் மெஷின் எல்லாமே குளறுபடி பண்ணிட்டாங்க, இவங்க ஏமாத்தி இது பண்ணிட்டாங்க அப்படின்னு அந்த எலக்டோரல் ப்ராசஸ் மேல மக்களுக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கை குலைப்பதற்கு நாங்க எந்த நடவடிக்கை ஜனநாயகத்துல அந்த கேள்வியே வராதா? உதாரணத்துக்கு கேள்வி காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் வைப்பாரு, அவங்கள்ட்ட நீங்க பதில் சொல்லுங்க. பட் அவங்க எழுப்பக்கூடிய ஒரு கேள்வியை ஐம் பிளேயிங் தி டெவில்ஸ் அட்வொகேட். 5 மணிக்கு ஓட்டிங் முடிகிற காலத்தில் 58.12% அப்படின்னா அன்னைக்கு ராத்திரி 11:30 மணிக்கு அது 65% ஆகுது. ஓட்டு எண்றதுக்கு முன்னாடி 66% ஆகுது. அதாவது 70 லட்சம் வாக்குகள் கூட வருது. இதுல ஒரு இந்த டிஸ்கிரிபன்சியை எதிர்க்கட்சிகள் எழுப்புறாங்க, முன்னாள் தேர்தல் ஆணையர்கள் எழுப்புறாங்க. இந்த சந்தேகம் தீர்க்கப்பட வேண்டிய சந்தேகமா இல்லையா? இந்த டேட்டால இவங்க எப்படிலாம் ஃபட்ஜிங் பண்றாங்க நான் சொல்றேன். முதல்ல போஸ்டல் ஓட்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணுறதே இல்லை. ஏதாச்சும் ஒரு பஞ்சாயத்து எடுத்துகிட்டு இவ்வளோ ஓட்டு தான் பதிவாச்சு ஆனால் இவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னு ஒரு குளறுபடி பண்ணுறாங்க. சித்தார்த் வரதராஜன் வயரில் வந்து ஒரு மிகப்பெரிய ஆர்டிக்கிள் எழுதினார். ஆனால் அதில் போஸ்டல் ஓட்டை வந்து கணக்கு இல்லாமல் இவங்க பதிவு செஞ்சாங்கன்னு தெரிஞ்ச உடனே அந்த ஆர்டிக்கிளே அழிச்சிட்டு அந்த எடிட்டரே மன்னிப்பு கேட்குறாரு. இந்த மாதிரி இப்போ 5 மணிக்கு தேர்தல் முடிவு, 6 மணிக்கு தேர்தல் முடிவுனா 6 மணிக்கு தேர்தல் முடியுது. அந்த கடைசி 1 மணி நேரத்தில் நடக்கக்கூடிய ஓட்டிங் வந்து சேர்த்து தான் அன்று இரவு வந்து தோராயமான ஒரு பெர்சன்டேஜ் வெளியிடப்படும். 75 லட்சம் வாக்கா, 76 லட்சம் வாக்கா, 7%, 8% வாக்கு, 7, 5, 60, 70 லட்சம் எதுவுமே உண்மை. எலெக்ஷன் கமிஷனுடைய புல்லட்டின் வச்சு தானே சொல்றாங்க. இல்ல எலெக்ஷன் கமிஷன் புல்லட்டின் என்னன்னா அன்னைக்கு இரவே வந்து ஃபைனல் ரிசல்ட் சொல்லிடலாமே. அன்னைக்கு இரவே என்ன சொல்றாங்கன்னா டென்டேட்டிவ் ஓட்டிங் பெர்சன்டேஜ் சொல்றாங்க. இவ்ளோ டிஸ்கிரிபன்சி. டென்டேட்டிவ் 65, ஃபைனல் ஃபிகர் 67. இதே தான் ஜார்க்கண்ட்லயும் 2% வித்தியாசம் வந்தது. அப்ப ஜார்க்கண்ட்ல மட்டும் உங்க வெற்றி அடைஞ்சதுக்கு அப்புறம் அங்க பிரச்சனை வரலையா உங்களுக்கு? இப்போ கர்நாடகால ஜெயிச்சாங்க, தெலுங்கானால ஜெயிச்சாங்க, ஹிமாச்சல் பிரதேஷ்ல ஜெயிச்சாங்க, ஜம்மு காஷ்மீர்ல ஜெயிச்சாங்க, இப்போ வந்து ஜார்க்கண்ட்ல ஜெயிச்சிருக்காங்க. இந்த 5 தேர்தலையும் 5 மாநிலங்களிலும் வராத பிரச்சனை இவர்கள் தோற்கக்கூடிய மாநிலங்கள் மட்டும் எப்படி வரும்ன்றதான் நம்மளுடைய முதல் கேள்வி. ப்ரொஃபசர் அருணன் இதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. காங்கிரஸ் கட்சி தான் இந்த சார்ஜ் ரொம்ப தீவிரமா வைக்குது. தோத்த எலெக்ஷனெல்லாம் எலெக்ஷன் செல்லாது அப்படிங்கிறது சிறுபுள்ளத்தனமா இருக்குங்குது பாஜக. அதாவது இந்த விவகாரத்தில் பழைய முன்னாள் தேர்தல் ஆணையர் குரேஷி அவர்கள் இந்த மாதிரி இவ்வளோ வேறுபாடுலாம் நாங்கள் இருந்த காலத்தில் அப்போவும் இந்த ஓட்டிங் இயந்திரம் இருந்துச்சு, இவ்வளவு வந்தது இல்லைங்க, எனக்கு புரியல. ஆகவே தற்போதைய தேர்தல் ஆணையம்
இதற்கு விளக்கம் தர வேண்டும் என்று அவர் சொல்லியிருக்கார். அதே நான் அப்படியே எதிரொலிக்கிறேன். அவங்க முதல்ல இன்னும் கொஞ்சம் விவாதிக்கணும்னா, தமிழ்நாட்டிலேயும் இந்த டிஸ்கிரிபன்சி உங்க அணி 40க்கு 40 ஜெயிச்ச தேர்தலில் வந்தது, அவங்க ஜெயிக்கலையே, நீங்க தானே ஜெயிச்சீங்க. இல்லைங்க, அதாவது வெற்றி தோல்வி ஒரு புறம் இருக்கட்டும் ஹரி, நான் கேட்குறது இந்த மாதிரி வேறுபாடுகள் இத்தனை லட்சம். இப்போ கூட நான் பார்த்து வந்து நீ 70 லட்சம் நீங்கள், அவங்க 75 லட்சம், 76 லட்சம், 76 லட்சம் ஊடகங்கள் பார்த்து 76 லட்சம். இப்போ இவ்வளவு ஒரு 6 கோடி வாக்காளர்கள், ஆனால் 76 லட்சம் வாக்குகள் வந்து அடுத்த நாள் தான் சொல்லப்படும். ஆகவே 59 அப்புறம் 66% 7% கூடும்னா இதற்கு முதல்ல முறையான ஒரு விளக்கத்தை அவங்க சொல்லட்டும். தேர்தல் ஆணையம் பாஜக காரர் கடந்ததுக்கு இப்போவே அதெல்லாம் நியாயப்படுத்தி இவர் ஏன் சொல்கிறாரு எனக்கு புரியலை. அவங்க முதல்ல விளக்கு இது வரைக்கும் வந்தது மாதிரி எனக்கு தெரியல, வரட்டும். ஆகவே இது ஒரு விஷயந்தான், அதை பற்றி அவங்க தான் சொல்லட்டும், அதுக்கு பிறகு பேசுவோம். இல்லை, நிரூபிக்க வேண்டிய கடமை உங்களுக்கு இல்லை. இப்போ நீங்கள் எல்லா இடங்களையும் நீங்களும் எதிர்கட்சிகளும் பங்கேற்கிற கட்சிகள்லாம் கோர்ட் ஆஃப் லால நிரூபிக்கணும்ல. இது நீங்கள் எங்கேயுமே நிரூபிக்க இங்க குளறுபடி நடந்துட்டு இருக்கு 5-6 வருஷமா தொடர்ந்து சொல்றீங்களே தவிர you have not been able to prove. இல்லை அது ஒரு பாயிண்ட் நான் மறுக்கலை. பட் நான் இந்த குறிப்பிட்ட விஷயத்தில் இவ்வளவு அதிகமாக இருக்கு என்று தேர்தல் ஆணையம் அதுக்குரிய விளக்கத்தை சொல்லட்டுங்கிறேன். இப்போ தபால் ஓட்டு பற்றி பாஜக நண்பர் சொல்கிறார், அது அந்த தபால் ஓட்டுகளாக இவ்வளவு 76 லட்சம் இதுக்கு வித்தியாசத்துக்கு காரணமாக இருக்கும். அவர் சொல்கிறதுலேருந்து நான் சொல்கிறேன், இதே தர்க்க நியாய அடிப்படையில். அதனால் நாம் இது ஒன்று தீர்ப்பு சொல்ல வேண்டாம், நான் ஏற்றுக்கொள்கிறேன். இதற்கெல்லாம் வந்து உடனடியாக நம்ம சொல்ல முடியாது. தேர்தல் ஆணையம் சொல்லட்டும், அது பற்றி வரட்டும். இறுதியாக வந்து நீதிமன்றத்தில் சொல்லணும், அங்கே போய் அதுதான் ஒரு முடிவு வாங்கணுங்கிறதெல்லாம் நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் பளிச்சுன்னு தெரிவது என்னன்னா, ஒரு 7% திடீரென்று எப்படியா கூடும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. 76 லட்சம் வாக்குகள் எப்படி அதிகமாகும் என்கிற ஒரு வினா இருக்குது. அதற்கு தேர்தல் ஆணையம் பதில் சொல்லட்டும், நம்ம அதை பொறுத்திருப்போம், பார்ப்போம். பட் அதை விட முக்கியமான பாயிண்ட்டு இப்போ பாருங்கள், பாஜக நண்பர் இந்த நாடாளுமன்ற இதை பொறுத்த வரையில் இவங்க வந்து நாடாளுமன்றத்தை நடத்த விட மாட்டேங்கிறாங்க. இங்கிட்டு பாகிஸ்தானை பாருங்கள், பங்களாதேஷை பாருங்கன்ட்டு போயிட்டார். இல்லை, நான் என்ன கேட்குறேன், இப்போ என்ன கோரிக்கை வச்சுருக்காங்க? இதெல்லாம் இந்த மாதிரி கோரிக்கைகளையெல்லாம் எதிர்கட்சியாக பாஜக இருந்த காலத்தில் வச்சது இல்லையா? ஹரி, நீங்கள் கூட சில விஷயங்கள்லாம் கேட்டீங்க. பாருங்கள், இதே அதானி விவகாரத்தில் ஹிண்டன்பர்க் அறிக்கை வந்துச்சு. அப்போவும் வந்து நாடாளுமன்ற கூட்டுக்குழு விவாதம் அல்லது ஆய்வு முடியாதுனாங்க. செபி அதுவாக முன் வந்து எதுவும் செய்யலை. கடைசியில் கோர்ட்டுக்கு, இப்போ கோர்ட்டை பற்றி பேசினீங்க, நீதிமன்றம் போய் நீதிமன்றம் சொல்லித்தான் செபியே. அப்புறம் செபி அதில் ஒன்றும் இல்லைன்றுச்சு. பார்த்தா செபியினுடைய தலைவர் அந்த பெண்மணி, அவங்க வந்து அதானி குழுமத்தில் ஒரு கம்பெனியில் பங்குகள் வாங்கினாங்க. அது என்னென்னமோ அவங்க விளக்கம். அப்போ இவ்வளவு விவகாரம் இருக்குது. இப்போ பார்த்தா அதை விட பூதாகரமாக கைதி வாரண்டுங்க. அப்போ ஒரு இந்தியாவினுடைய ஒரு முக்கியமான கார்ப்பரேட் நிறுவனத்தினுடைய தலைவர் இன்றைக்கு என்ன பெரிய பணக்காரர் ஆகிட்டார். இந்த 10 ஆண்டுகள்லேயே உலக பணக்காரர்கள் இப்போ ஏதாவது எங்கே 250 இடத்துல இருந்தவர் இப்போ பெரிய அளவுக்கு வந்துட்டார். இது எப்படி நடந்துச்சுன்னு இதெல்லாம் ஒரு சரிஞ்சுக்கிட்டே அப்படியாப்பட்டவர் மீது இல்லை, அப்படியாப்பட்டவர் மீது இன்றைக்கு அமெரிக்காவில் வழக்கு, நான் அந்த வழக்கு டீட்டெயிலில் பார்த்தேன். யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா, கவர்மெண்ட் ஆஃப் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா வெர்சஸ் அப்படின்னு கௌதம் அதானி பேர், அப்புறம் அவருடைய நெஃப்யூ அப்படி இன்னொரு அதானி, அப்புறம் இன்னும் ஒரு 6 பேர், அவங்கள சேர்ந்து ஒரு 8 பேர். இந்த 8 பேரை வந்து அவங்களுக்கு குற்றம் சாட்டப்பட்டிருக்கு. நான் கவனமாக சொல்கிறேன், குற்றவாளின்னு கூட சொல்லலை. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.